இப்போ நம்ம வந்து ரியாக்ட்ல வந்து ஃபார்ம் காம்போனன்ட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ஜேஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சர்வர் சைடு வந்து ஹேண்டல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரவுட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ரவுட்டர் அண்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஃபைல்லே ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ ரியாக்ட்லேருந்து ஒரு டேட்டா வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெக்வெஸ்ட் அண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இந்த ரெக்வெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் அது வந்து ஆக்சஸ் லைப்ரரி த்ரூவாக பண்ண போகிறோம். அப்போ டேட்டா ஃபார்ம்லேருந்து சப்மிட் ஆகிறது வந்து ஆக்சஸ் லைப்ரரி த்ரூவாக எக்ஸ்பிரஸ்க்கு வரும். எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணணும்னா ஓடிஎம் ஓடி ஹெல்ப் த்ரூவாக டேட்டா பேஸில் போய் அந்த டேட்டா இன்செர்ட் ஆகிடும். ரைட், இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் லைப்ரரி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்சிஸ் என்பிஎம் அப்படின்னு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அப்போ அந்த ஆக்சிஸ் என்பிஎம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சர்வர் சைட் ரெக்வஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட் எல்லாத்துக்கும் இந்த லைப்ரரி தேவைப்படும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னா என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சிஸ் காப்பி பண்ணிங்க உங்களுடைய ப்ராஜெக்டில். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறதுனால கிளைண்ட் சைடில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கிளைண்ட் சைடில் package.jsன்னு போனீங்க அப்படின்னா இது பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ரைட், ஸோ அதனால நம்ம வந்து ஆக்சிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். சரி, இப்போ ஆக்சிஸ் லைப்ரரி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஸ் லைப்ரரி எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண காம்பனன்ட்ஸில் கிரியேட் எம்ப்ளாயி இதுதான் ஃபார்ம். இந்த ஃபார்மில் ஆன் சப்மிட் மெத்தட் இங்கேருந்து தான் நம்ம சர்வர் சைடு வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஃபார்ம் பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோமோ இந்த பட்டனுடைய டைப் வந்து சப்மிட். ஸோ சப்மிட் ஆகும்போது திஸ் டாட் ஆன் சப்மிட் இந்த மெத்தட் கால் ஆகும். ரைட், இந்த பார்ட் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ இந்த பார்ட்ல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்வர் சைடு ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் இந்த அலர்ட்டை ரிமூவ் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இஎம்பி ஆப்ஜெக்ட். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுடைய டேட்டா நம்ம வந்து ஃபார்ம்ல என்ரோல் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்றோம். ஃபார்ம்ல என்ரோல் பண்ணக்கூடிய டேட்டாலாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய ரியாக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கும். ரைட், இந்த ஸ்டேட்ல எப்பெல்லாம் நம்ம ஃபார்ம்ல வந்து இந்த ஃபீல்டில் வந்து சேஞ்ச் பண்றோமோ ரைட் அப்போ அந்த எல்லாமே வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா? இந்த 3 டேட்டாவையும் நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆப்ஜெக்டா கொண்டு வரோம். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நேம் கோலன் ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் நேம். ரைட், அதே மாதிரி அடுத்த செக்ஷன் என்னன்னா இமெயில். ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் இமெயில். ரைட், இது ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால செப்பரேட்டட் பை கமா. அடுத்த கீ அண்ட் வேல்யூ பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி ஐடி. ரைட், எம்ப்ளாயி ஐடி. ஸோ மூணுமே நம்ம கன்சல்ட் பண்ணோம். எம்ப்ளாயி ஐடி திஸ் டாட் ஸ்டேட் டாட் எம்ப்ளாயி ஐடி. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். இதுதான் நம்ம சர்வர் சைடுக்கு கொண்டு போகணும். இப்போ சர்வர் சைடு கொண்டு போகிறதுக்கு ஸோ என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சஸ் லைப்ரரி வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்போர்ட் பண்ணுறோம் ஆக்சஸ் லைப்ரரி. ஐடியா இல்லை அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ரெஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் ஆக்சஸ் ரெக்வயர்டு. ஸோ இது ஆக்சுவலி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா இம்போர்ட் வந்து ஆக்சுவலி வந்து ரியாக்டில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் டைரெக்டாக இம்போர்ட் ஆக்சிஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஆக்சஸ் லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த ஆக்சஸ் லைப்ரரியை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ இம்போர்ட் பண்ண ஆக்சஸ் லைப்ரரியை உங்களுடைய திரும்பவும் ஆன் சப்மிட்டில் ஸோ சப்மிட் ஆகும்போது தான் டேட்டா சர்வர் சைடுக்கு போகணும். அப்போ ஆன் சப்மிட்டில் ரைட் ஆக்சிஸ் டாட் ஸோ என்ன மெத்தட் ஹேண்டில் பண்ண போகிறோம் போஸ்ட்டில் ரைட் ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து யூஆர்எல், இன்னொன்று வந்து நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா. இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், இப்போ உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா போஸ்ட் மெத்தட் எப்படி ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் டாக்குமெண்ட்டில் பாருங்கள். இது போஸ்ட் மெத்தடு. இது வந்து ஒன்று வந்து உங்களுடைய சர்வர் சைடு எண்ட் பாயிண்ட். இது வந்து உங்களுடைய டேட்டா. ரைட், இங்கே டேரெக்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா நான் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்வர் சைடுடைய எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சிங்கிள் கோட் யூஸ் பண்ணீங்க. சர்வர் சைடு எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம சர்வர் டாட் ஜேஎஸ். ஸோ இதுதான் வந்து சர்வர் சைடு எண்ட் பாயிண்ட். இந்த சர்வர் எண்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் சர்வர் டாட் ஜேஎஸ்ல வந்து மேப் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய ரவுட்டரை கால் பண்ணுறோம் இல்லையா? இதை காப்பி பண்ணிட்டு வந்து ஸோ நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்டோடைய கிரியேட் எம்ப்ளாயி காம்பனண்ட்ல ஸோ ஹெச்டிடிபி :/ ஓகே லோக்கல் ஹோஸ்ட் உங்களுடைய போர்ட் அட்ரஸ், ரைட். அதுக்கு அடுத்தது கமா கொடுத்துட்டு
இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், இதை நீங்க கொடுத்துரும். நீங்க இதை செப்பரேட்டாவும் ஹேண்டில் பண்ணலாம், இதுக்குள்ளேயே ஹேண்டில் பண்ணலாம். அது பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காது, ரைட்? அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சேம் நீங்க டாட் தென் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கன்சோல்ல கொண்டு வரோம், கன்சோல் டாட் லாக் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா, வரக்கூடிய ரெஸ்பான்ஸை கன்சோல்ல, ரைட்? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் டேட்டா சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் புது டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா ரீசெட்டாக இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா என்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து என்ன ஆகும், ஸ்டில் வந்து இதுலேயே இருக்கும். திரும்பவும் ஸ்டேட்டை வந்து ரீசெட் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா திரும்பவும் ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா திஸ் டாட் செட் ஸ்டேட். ஸோ நம்ம அந்த செட் ஸ்டேட் அப்படிங்கிறது இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிங்க. ஓகே, இதை காப்பி பண்ணி ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் கர்லி பிரேசஸ், ரைட்? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் இந்த ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் வந்து திரும்பவும் ரீசெட் ஆகிடும், திரும்பவும் எம்டி ஆகிடும் அந்த ஃபார்ம் ஃபீல்டு.